ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த டாக் ஹாஸ்டல் பற்றி கேட்டிருந்தீங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியூர் போகிறீங்க, இல்லைன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு எங்கேயாவது போகிறீங்க. ஸோ வந்து உங்கள் பெட்டை வந்து சேஃபான இடத்துல கொண்டு விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த டாக் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. ஆக்சுவலாக இங்கே நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கஸ்டமர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம விட்டுட்டு போகிறோம், ஒரு 10 டேஸ் விட்டுட்டு போனால் சில இடத்துலலாம் 500 வாங்குறாங்க, 400 வாங்குறாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆகுது, 4500 அந்த மாதிரி. ஒரு 10 நாளைக்கு ஒரு மாதம்லாம் விட்டோம்னா 15,000 அந்த மாதிரி ஆகுது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் அஃபோர்டபுள் ரேட்டில் பண்ணி தர முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் முன்னாடிலேருந்தே கம்மி ரேட்டில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து 150லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப மாதம் சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால அங்கே அந்த டாக் யூஸ் பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஸோ வந்து 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நம்மள்ட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பெர் டேக்கு வந்து 100 ருபீஸ் வச்சே பார்த்துக்கிறோம். ஏன்னா வந்து இல்லாமல் நம்ம இந்த ரேட்லேயே மெயின் பண்ணோன்னா அவங்கள ரொம்ப ரேட் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஒரு வாரத்துக்கு அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம பப்பியை பார்த்துக்கலாம். அவங்க வந்து பார்க்கறனால வந்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடி நிறைய இது போட்டிருந்தேன். இப்போ வந்து என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து இறந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம போனோடனே காரில் ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப பாசமான டாகு. அடுத்தவங்க நாய் மாதிரி இருக்க, ரொம்ப நம்மள்ட்ட பழகும். அது வந்து இறந்தனால நான் அது வந்து ரொம்ப ஒரு இதாக பண்ணலை. ரொம்ப நாள் நமக்கு ஒரு அது ஒரு மைண்ட் இதாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் படம் வந்தபோது தான் அது இதாச்சு. எனக்கு அது ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால அதை மறக்க முடியல. ஸோ வந்து நான் ரொம்ப பண்ணல. சரி, நமக்கு தெரிஞ்சவங்க மட்டுமே இது பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட சொன்னாங்க, ஃபோன் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ரேட் இருக்குது. ஸோ நீங்கள் கம்மி ரேட்டில், நீங்கள் பப்பீஸ்லாம் கம்மி ரேட்டில் கொடுக்குறீங்க. ஸோ இதே வந்து கம்மி ரேட்டில் நீங்கள் பண்ணி தந்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5-4 நாளாக வச்சுக்கலாம். 150லேருந்து ஸ்டார்டிங், 100லேருந்து ஸ்டார்டிங்கு. இப்போ சிலவங்க வந்து ட்ரை ஃபுட் கொடுக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, மேக்ஸிமம் என்னோட ரேட்டு 300 தான். அது அவங்க ட்ரை ஃபுட் கொடுத்து, இந்த கிரேட் அந்த மாதிரி பெரிய பிரீட் லேப் இந்த மாதிரிலாம் ட்ரை ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா 300 ருபீஸ். மற்றபடி 200 ருபீஸ் தான். உங்களுக்கு ரொம்ப நாள் விடும்போது 100லேருந்து ஸ்டார்டிங். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மண்டைக்காட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.